ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் ரொம்ப பரபரப்பான நிறைய சம்பவங்கள் உலகம் முழுக்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறோம். இந்த கடைசி கால அடையாளங்கள் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு 21 வருஷமாக அந்த ஊழியத்தை பண்ணிட்டு வரோம். நாங்கள் இந்த ஆரம்பிக்கும் போது பார்த்த காரியங்களை விட இப்பொழுது ரொம்ப அதிகமாக, அதாவது கடைசி கால அடையாளங்கள் சம்பவங்கள் ஒவ்வொன்றின் பின் ஒன்றாக தினந்தோறும் நடக்குது. அவைகளை டெய்லி கொண்டு வர அளவுக்கு வந்துட்டு தான் இருந்தாலும் அதையெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி முக்கியமான காரியங்களை வேதத்தோடு கூட ஒப்பிட்டு உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அதுக்கு ஆண்டவர் வழிவாசலை திறந்திருக்கிறார். இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட சில காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். முதலாவது, எப்பவும் போல் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் ஆரம்பமாக இருந்த இந்த அல்-அக்ஸா அந்த பிரச்சனையில் உள்ள அந்த வார், அது எப்படி தேர்ட் வேர்ல்டு வாருக்கு போகுதுங்கிறதான அப்டேஷனை தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த வார் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தபடி ஈரானுக்குமான இஸ்ரேலுக்குமான வாராக மாறி இருக்கிறது. ஈரான் வெகு சீக்கிரத்தில் 48 மணி நேரத்தில் அடிக்க போகிறேன்னு சொல்லிச்சு. ஆனால் அடிக்கலை. அதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ரஷ்யா கொஞ்சம் பொறுத்து போங்க, நம்ம பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு சில நியூஸ் வருது. ஆனால் ஹிஸ்புல்லாவிலிருந்து அந்த லெபனான் பகுதியிலிருந்து தாக்குதல்கள் தொடங்கிவிட்டது. நிறைய ட்ரோன் அட்டாக்ஸ் நடந்திருக்குது இப்போது இஸ்ரேல் பக்கத்தில். அதில் சில கேஷுவாலிட்டிஸும் இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, முதல் முறையாக இஸ்ரேலுடைய அயன்டோம் அந்த தடுப்பு சாதனம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த வார் அடுத்த கட்ட லெவலுக்கு போயிட்டே இருக்குது. இஸ்ரேலில் என்ன சொல்லியிருக்குன்னா, வி ஆர் இன் பிக் வார், நாங்கள் ஒரு பெரிய யுத்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இதில் ரஷ்யாவுடைய இராணுவ தளபதிகள் அப்படிப்பட்டவங்களாம் ஈரானில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அதோடு கூட டெல் அவிவிலிருந்து, அதாவது இஸ்ரேலிருந்து போய் அமெரிக்கர்களோடு கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. 2 டீம் நல்லா ஃபார்ம் ஆகிறது நல்லா தெரியுது. இந்த காரியங்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. இதை ஒட்டின இன்னும் சில சம்பவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். வாங்க அதையும் பார்த்துருவோம். இப்போது இஸ்ரேலில் இந்த வார் எவ்வளோ மும்முரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு சில சான்றுகளை அங்கேருந்து பார்க்க முடிகிறது. என்ன பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலில் ஷெல்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண தொடங்கிட்டாங்க. முதல் முறையாக இஸ்ரேலில் யோக்கிம் அப்படிங்கிற இடத்துலேருந்து டிவோன், கிரியாத், மோர்ஸ்கின், நேஷர் மற்றும் ஹைப்பாவிற்கு அருகில் உள்ள வடக்கில் உள்ள பிற பகுதிகளில் பலப்படுத்தப்பட்ட அறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஷெல்டர்ஸ் இஸ்ரேலில் ஒரு மிக முக்கியமான விஷயம். அதாவது ஒரு சைரன் கொடுப்பாங்க, உடனடியாக ஓடி போய் ஷெல்டர்ஸ்குள்ளே வருவாங்க. மாஸ்க் போடுறது இதெல்லாம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கப்படுகிறதான ஒரு விஷயம். ஆனால் இப்போ அதிகமாக ஷெல்டர்ஸ்குள்ளே போகிற விஷயங்கள் நடைபெற தொடங்கியிருக்கிறது. ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த நேற்று வரை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஷெல்டர்ஸ் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய அணுமின் நிலையம் நியூக்ளியர் பிளான்ட் இருக்கக்கூடியதான டிமோனா நகராட்சி, அங்கே தங்குமிடங்களை திறப்பதாக, அதாவது ஷெல்டர்ஸ் ஓப்பன் பண்ணுவதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இஸ்ரேல் மந்திரிகள் எல்லாருமே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்ஸ்க்கு போய்விட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த வார் எவ்வளவு சீரியஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. கிட்டத்தட்ட ஈரான் ஒரு பக்கம், ஹிஸ்புல்லா ஒரு பக்கம், சிரியா ஒரு பக்கம், இன்னொரு சைடில் ஹவுதீஸ், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹமாஸ், இப்படி எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிக பறந்து விரிகிற இடத்துக்கு வந்துருச்சு. இந்த வார் 2 பிரிவுகளாக பிரியுது. பார்த்துட்டே இருக்கிறோம். இதோடைய அப்டேட்ஸையும் வருகிற காலங்களில் உங்களுக்கு சொல்கிறோம். இதை ஒட்டி இன்னொரு மிக முக்கியமான அடையாளமாக இயேசு சொன்னது, நம்ம போன தடவை சொன்னோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 2 முக்கியமான இடத்துல இந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் இந்த வாரத்துக்குள்ளே பெருசாக இருக்குது. ஒன்று யூகேல, நம்ம ஏற்கனவே அதை சொல்லிட்டு இருந்தோம். இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாக ப்ரொட்டஸ்ட், அதாவது அங்கே மத எதிர்ப்பு கலவரம் மாதிரி மாறிவிட்டது, அல்லது இமிகிரேஷன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய இன எதிர்ப்பு கலவரம் மாதிரி மாறிவிட்டது. இப்போ முழுவதுமாக யூகே முழுவதும் இது பரவி இருக்கிறது. நாம் அங்கே இருக்கிறவங்களோட கூட பேசினோம். அங்கே இருக்கும்போது கேட்கும்போது நம்ம ஒரு சில சகோதரர்கள் அங்கே பாதுகாப்பாக இருப்பதாக சொன்னாங்க. அதே வேளையில் இது எங்கே நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இமிகிரேஷன் சம்மந்தப்பட்ட, குடியுரிமை சம்மந்தப்பட்ட ஏரியாக்கள், ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குது, இந்த க்ராய்டன், ஆல்கேட் போன்ற பகுதிகளெல்லாம் இது அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது, கேள்விப்படுகிறோம். ஸோ இப்போது இந்த குடியுரிமை பெற்றவர்கள் திருப்பி தங்கள் தேசத்துக்கு போக வேண்டும் என்று அங்கே இருக்கிறவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. இது ஸ்பெயினில் பல நாடுகள் ஆரம்பித்தது, இப்போ யூகேல பெரிய அளவில் நடந்துக்கிட்டே இருக்கிறது. இதை ஒட்டி அடுத்து இன்னொரு இடத்துலையும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், அதாவது பங்களாதேசத்தில் நடந்திருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இனத்துக்கோ 2 மதத்துக்கோ நடுவில் நடக்கலை. இது அதிகாரத்திற்கும் மக்களுக்குமான ஒரு காரியமாக நடந்திருக்கிறது. அங்கே ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்து அங்கிருந்து அதிபரே புறப்பட்டு ஓடக்கூடிய அளவுக்கு நடந்திருக்குது. இதே மாதிரி தான் ஸ்ரீலங்காலையும் நடந்துச்சு. இப்போது பங்களாதேஷில் நடந்துட்டுருக்கு. பாருங்கள், இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இவ்வளோ நடக்குது. 2022, 23 தான் ஸ்ரீலங்காவில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. இப்போ 24 இங்கே நடக்குது பங்களாதேஷில். இப்போ ஒவ்வொரு இடத்துலேருந்தும் அதிபதிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பல நேரங்களில் இது நமக்கு எதை தெரியப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரண்மனையில் இருந்தாலும் சரி அல்லது நடுத்தருவில் நின்றாலும் சரி, கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால்
நீங்கள் எதையுமே பாதுகாப்பாக நினைக்க முடியாது. யோசித்து பாருங்கள், ஒரு விமானத்தில் தப்பி ஓடினார்கள் இருக்கு. இது மாதிரி ராஜாக்கள் காலத்தில் கூட நடந்திருக்குது. இப்போது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தினுடைய உச்சத்துக்கு பூமி போய்கிட்டே இருக்கிறது. இன்னும் இது போன்ற சம்பவங்கள் உலகளாவிய நடக்கும். எல்லா மக்களும் தங்களுடைய மக்களுக்கு, தங்களுடைய நாடு தங்களுக்குங்கிற நிலையை அவர்கள் உருவாக்கும் பொழுது இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வருவது வாய்ப்பு இருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், அதுக்கு அடுத்து நேஷன்ஸ் அண்ட் நேஷன்ஸ், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், அதுவும் ஆரம்பிக்கிறது. உலகளாவிய கர்த்தர் சொன்ன அடையாளங்களில் மிக முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் ஒரு அடையாளத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன அடையாளங்களில் ஒன்றாக பஞ்சங்கள். இந்த பஞ்சங்களுக்கு காரணமாக இருக்கணும். இப்போ என்ன பஞ்சம் வரதுக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நமக்கு தெரியும், மழை பெய்யாமல் இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு இயற்கை சூழ்நிலைகள் இருக்கணும். அதில் இன்னொன்றும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரம் தோல்வி அடைதல், அல்லது ஸ்டாக் மார்க்கெட் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா, பிஸ்னஸ், அது தோல்வி அடைதல் ஒரு பஞ்சத்துக்கு வழிவகுக்கும். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இது வரைக்கும் வரலாறுலே இல்லாத அளவுக்கு ட்ரில்லியன், மில்லியன் இல்லை, பில்லியன் இல்லை, ட்ரில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு அமெரிக்காவுடைய ஸ்டாக்ஸ் டவுன் ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், அமெரிக்க சாம்ராஜ்யம் விழும் அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்தில் விழுந்துருச்சு. இப்போ முழுவதுமாக அங்கே இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதை ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜப்பானிலேயும் மிகப்பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட 600 பில்லியன் அளவுக்கு அங்கேயும் ஸ்டாக் விழுந்திருக்கு. இந்தியா உட்பட உலகளாவிய போன வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய வியாபார வீழ்ச்சி உலகளாவிய நடந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் அடுத்து விலைவாசி ஏற்றம் பஞ்சத்துக்கு நேராக நடத்தி கொண்டே போகிறது. இதோடு கூட மிக முக்கியமான சம்பவம் ஒன்று சிரியாவில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த லோக்கல் ட்ரைப்ஸ், சிரியாவில் இருக்கக்கூடியதான அந்த ஊர் மக்கள், அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய புரட்சியை ஏற்படுத்தி யூஎஸோடைய ஆயில் ரிஃபைனரிஸ், அங்கே இருக்குது இல்லையா, ஆயில் கிணறுகள், அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் முழுக்கும் யூஎஸோடைய ஆயில் கிணறுகள் இருக்கிறது. அந்த நாட்டோடு கூட இணைந்து தான் அதை அவங்க செய்வாங்க. இப்போ சவுதி அரேபியாலாம் பார்த்திங்கன்னா அராம்கோன்னு சொல்லுவாங்க, அரேபியன் அமெரிக்கன் கம்பெனி அப்படின்னு அர்த்தம். அவங்க இணைந்து செய்வாங்க. அந்த மாதிரி சிரியாவில் இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய சிரியன் ஃபோர்ஸஸோடு தான் அவங்க இணைஞ்சு செஞ்சாங்க. இப்போ அந்த ட்ரைப்ஸ் அந்த ஆயில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் எடுக்க தொடங்கிட்டாங்க. அந்த ஆயில் ஃபீல்ட்ஸை எடுத்தது மட்டுமல்ல, அங்கே இருக்க ஃபோர்ஸஸ் எல்லாம் விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திருப்பி அமெரிக்கா அதுக்கு எதிர்வினையாற்ற தொடங்கி இருக்கிறது. திருப்பி அங்கேயும் இப்போது மிகப்பெரியதான உள்நாட்டு கலவரம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ஆயில் பிரச்சனை வர தொடங்கியிருக்கு. அது பஞ்சத்தை நோக்கி நடத்தும். இப்படி நீங்கள் ஒரு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த வாரத்தில் மட்டும் உலகம் மிக மோசமான முடிவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. வாரன் பஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் பிஸ்னஸ் ஜாம்பவான். அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் விற்க தொடங்கிட்டார். ஏன் விற்கிறாரு? அதையெல்லாம் கேஷாக மாற்றுறாராம், லிக்விட் கேஷாக மாற்றுறாராம். இவர் ஏதாவது ஒன்று செய்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அவர் தன்னுடைய மேஜர் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு லிக்விட் கேஷாக மாற்றுறாரு. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இதை செய்கிறாருன்னா ஏதோ ஒரு மிக முக்கியமானது எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், அது நிச்சயமாக தேர்ட் வேர்ல்டு வாராக தான் இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அது போய்கிட்டுருக்கு. அதனால தான் எல்லாத்தையும் லிக்விட் கேஷாக மாற்றுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனிஹவ், பூமியானது, உலகமானது மிக மோசமான இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன அடையாளங்களில் ஒன்று கூட தவறி போகாதபடிக்கு துல்லியமாய் நிறைவேறுது. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுகிறது. இதில் முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த அடையாளங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் வருகை சமீபம், தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாக்க போகிறார், தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நாம் ஆயத்தப்படணும். இந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், இயேசு வெகு சீக்கிரம் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் காட் பிளஸ் யூ.